ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி வண்டிக்கடை சுண்டல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே நம்ம தள்ளுவண்டி கடைகளில் பீச்லையெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. சரி வாங்க, இப்போ இந்த சுண்டல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டல் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட் நாள் நைட்டை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி வரும், சீக்கிரமாகவும் வேகும். ஸோ இதில் நீங்கள் கொண்டக்கடலைக்கு பதில் பச்சை பட்டாணி கூட பயன்படுத்திக்கோங்க. அதுலேயுமே இந்த சுண்டல் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம குக்கருக்கு மாற்றிடலாம். ஸோ 1 கப் கொண்டக்கடலை நமக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. இப்போ குக்கருக்கு மாற்றிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கர் அடியை மூடி இதை மீடியம் ஹீட்டில் 5லேருந்து 6 விசில் வேக வச்சுடுங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. சுண்டல் மசாலாவோட ஒன்றா தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் சுண்டல் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் 5லேருந்து 6 விசில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குக்கர் 6 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொண்டைக்கடலை நல்லா சாஃப்டாக மலர்ந்து வெந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கொண்டைக்கடலைக்கு பதில் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு விசில் விடாதுங்க, குழஞ்சி போயிடும். கரெக்டாக 4 விசில் விட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இஞ்சி அதிகமாக சேர்க்காதீங்க, இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே 4 பல் பூண்டு. நான் பெரிய சைஸ் மலை பூண்டு சேர்க்கறதுனால 4 பல் சேர்க்குறேன். இதுவே சின்ன சைஸ் நாட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 8 பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய். கூடவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டைக்கடலையை ஒரு 15லேருந்து 20 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுண்டல் மசாலா நல்லா திக்காகவும் சாப்பிட்ற போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சுண்டல் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த வெங்காயம் தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பவுடர் சேர்த்துடலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதில் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதில் மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ உப்பு சேர்க்கிற போது மட்டும் அளவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சுண்டல் வேக வைக்கிற போது அதுக்கு அளவாக சேர்த்துருக்கோம். இப்போ குறைவாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியை மட்டும் வடித்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் ஒரு 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு கொதி இருக்கட்டும். ஒரு கொதி ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம சுண்டலை உள்ளே சேர்த்துடலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு.
மசாலாவும் ஓரளவுக்கு திக்காகி இருக்கு. இப்போ இது மாதிரி தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரொம்பவே திக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற போது இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நம்ம கொண்டக்கடலையை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால மசாலா வந்து நல்லாவே திக்காகும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. சுண்டல் மசாலா நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வருது. இதை ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுறலாம். இப்போ நம்ம சுண்டல் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் கொண்டக்கடலைக்கு நமக்கு 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சுண்டல் மசாலா கிடைச்சிருக்கு. இது அப்படியே நம்ம வண்டி கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சுண்டல் மசாலா தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம சுண்டல் மசாலாவை நல்லா சுட சுட பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பிளேட்டில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே தூவி விடுறதுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண கொஞ்சம் பெரிய வெங்காயம், துருவனை கொஞ்சம் கேரட், அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். உங்களுக்கு பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம சீவி வச்சுருக்கிற கேரட், கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறம் இதில் நான் க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஸோ அந்த க்ரீன் சட்னி ரெசிபி வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீன் சட்னி அப்புறம் புளிப்பு சட்னியெல்லாம் சேர்க்குற போது அப்படியே 100% நம்ம வண்டி கடைகளை சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக புளி சட்னியும் சேர்க்குறேன். ஸோ இந்த க்ரீன் சட்னியும் புளி சட்னியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீன் சட்னியும் புளிப்பு சட்னியும் அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பப்போ இது மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறோமோ அப்பப்போலாம் பயன்படுத்திக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி சட்னி சேர்த்துட்டு கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ஓமப்பொடியும் தூவி விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சமாக கேரட்டும் மல்லியும் சேர்த்துடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வண்டி கடை சுண்டல் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே நம்ம ரோட்டு கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த சுண்டல் மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.